கனெக்ஷன் அண்ட் இன்டிமசி. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பண்றது இல்ல. இப்ப நம்மளோட உரையாடல்கள் இல்ல. இப்ப மனிதர்களோட நம்ம வச்சுக்கக்கூடிய சக உரையாடல்கள் குறைஞ்சு போச்சு. அந்த காலத்துலலாம் டீ பெஞ்சில் உட்காந்து கதை பேசுவாங்க. ஒரு பெண்கள் 4 பேர் சேர்ந்து நிறையா பேசக்கூடிய தருணங்கள் இருந்தது. ஆண்கள் வந்து they'll be arguing, they'll be discussing, they'll be doing lots of things. அதில் ஒரு ஒன்னஸ் இருக்கும், அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், அதில் ஒரு ஜாய்னஸ் இருக்கும். there will be a meaning in relationship. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பொருள் மீதும் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மீதும் தான் நம்மளோட பற்று அதிகமாகிடுச்சு. ஒரு பட்டாசு வெடிக்கிறது, ஒரு நான்வெஜ்ஜை வந்து எடுத்து there is nothing wrong, சரிங்களா, செலிப்ரேட் பண்ணலாம். பட் வேர் வி ஆர் ஃபோக்கஸ் எங்கே இருக்கு? நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட எண்ணங்கள் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு, எதை தேடி நாம் செல்கிறோம்ன்றது தெரியாமலே நம்மலாம் ஆர் வி ரியலி லிவிங் அ லைஃப்? அந்த இடத்துல நம்ம இருந்து யோசிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் இது. என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி இப்போ பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் டிவோர்சஸ், தே ஆர் லிவிங் டுகெதர், நாட் லிவிங் டுகெதர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் காட் டிவோர்ஸ்ன்றாங்க. சார் டிவோர்ஸ்லாம் வந்து பெரிய டாபிக், அதை அப்புறம் பார்ப்போம். ஃபேமிலியிலேயே ஒன்னஸ் இல்லாமல் போகுது. இப்போ கான்டெக்ஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கான்டெக்ஸ்டே இல்லை ஃபேமிலியில். வேர் தே கம் ஃப்ரம்? ஆர் வி ரியலி பீயிங் ஃபார் த ஃபேமிலி? ஆர் வி ரியலி கேரிங் த பீப்புள் இன் த ஃபேமிலி? அதுவே ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் டேக்கிங் ஏ ஸ்டாண்ட் ஃபார் த ரிலேஷன்ஷிப் போகணும். நம்ம அப்பாவோட சிந்தனைகள் வேறையாக இருக்குது, அம்மாவோட சிந்தனைகள் வேறையாக இருக்குது, பசங்களோட சிந்தனைகள் வேறையாக இருக்குது, அவங்களோட செயல்கள் ஒன்றுக்கு ஒன்று மாறா இருக்குது. தேர் இஸ் நோ ஒன்னஸ். நம்மளாம் சொல்லலாம், அது ஃபேமிலினா வந்து அப்படி தாங்க இருக்கும், கூட குறைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. தட்ஸ் ஃபைன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி சிந்தனைகள் இருக்கும், ஒரு சில விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும். தட் டிஃபர்ஸ். ஆனால் ஃபேமிலின்ற வர்றப்ப தேர் மஸ்ட் பி ஒன்னஸ், தேர் மஸ்ட் பி. இப்போ ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட டேலண்ட், அவங்களோட வேல்யூஸ். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா, நான் இப்போ கரண்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் பற்றி பேசணுன்னா வேறு மாதிரி டாபிக்லாம் போகணும். இப்போ ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, தே ஆர் லிவிங் அ பேரண்ட் லைஃப்ன்றப்ப நம்ம அதை பற்றி பேசலாம். How much you know about your spouse? அவங்கள பற்றி எந்த அளவுக்கு தெரியும், அவங்க டேலண்ட், ஸ்கில், their values, what they are good at, what they are not good at, அவங்களுக்கு என்ன நீடு லைஃப்பில். as a relationship, what brings a bond between you? நீங்கள் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. now where you are and where you want to go, no one knows. that is the surprising thing here. as a family, நீங்கள் எதுக்காக ஒரு ஃபேமிலியாக இருக்கீங்க? why that relationship is being there? what is the purpose of being a family? what is the purpose of life first? நம்ம அதை யோசிக்கிறப்பவே வந்து ஏன்னா டீப்பனிங்காக போகலாம். நம்ம as இண்டிவிஜுவலாக நம்ம யோசிக்கிறப்ப what is the purpose of livingனு போகணும். அப்புறம் what is the purpose of being in relationship? what is the purpose of being in family? மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க.